அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காடை கிரேவி. இந்த காடை கிரேவி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் காடை எடுத்து வச்சுருக்கேன். 3 காடை, அதுக்கு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் சாப் பண்ணி வச்சுக்குவோம், தக்காளியும் சாப் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டு அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரவிட்டு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க காரத்துக்கு தக்கன. நான் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியையும் அதில் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கி வரணும். ராசுமல் போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இதுவும் நல்லா வதங்கி ராசுமல் போகிற வரையும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாங்கள் காரமாக அதிகம் சாப்பிட்றதுனால 2 ஸ்பூனை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தவிர குட்டியோ குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். நான் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ரசமல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டு அதில் காடையை சேர்த்துக்குவோம். நான் காடையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பு வேண்டாம். கல் உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். தண்ணி சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்து பார்த்தா தண்ணி பத்தலை. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த காடை வேகிற அளவுக்கு சிக்கன் மாதிரி தான் சீக்கிரமாக வெந்துடும் காடை. அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு 2 டம்ளர் சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி வருது. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். காடை நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வற்றி வந்துருச்சு. இன்னொரு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு காடை வெந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக தண்ணியும் வற்றி வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி மல்லித்தலையை அதை தூவிக்கிடுவோம். அதில் மல்லித்தலையும் அதில் தூவி அதையும் சேர்த்து வெட்டி விட்டுக்குவோம். உங்களுக்கு காரம் போதுமான்னு பாருங்கள். போதும்னா விட்டுருங்க. பத்தலைன்னா நான் ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். ரொம்ப ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த காடை கிரேவி. இது சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். செய்கிறதும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விழாக்கில் பார்க்கலாம். பாய்.